அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூடியூப் பற்றி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். இப்போது ஃபேஸ்புக் பற்றி நிறைய பேர் கேட்டதுனால ஃபேஸ்புக் பற்றி நம்ம வீடியோ போடுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நோட்ஸ் எடுத்து வச்சிட்ருக்கேன். யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான். நானே கூட சரி இது நாள் வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், வீடியோவை வேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற அதே வீடியோவை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணலாம். ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடிட்டிங், வீடியோ எடுக்கிற டைமிங் எல்லாமே சேவ் ஆகும். யூடியூப்பை விட ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது யூடியூப்க்கும் ஃபேஸ்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப தெளிவாக ரொம்ப பொறுமையாக தான் சொல்லித்தரப்படும். ஸோ 2026 ஃபேஸ்புக் ஆரம்பிக்கலாமா, யூடியூப் ஆரம்பிக்கலாமா, இல்லை யூடியூப் ப்ளஸ் ஃபேஸ்புக் ரெண்டுமே சேர்த்து ஆரம்பிக்கலாமா, இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி கான்செப்ட் அது சரிங்களா. ஷார்ட்ஸு, ரீல்ஸு, போஸ்ட்டு இதுதான் நம்ம ஃபேஸ்புக்கை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த லாங் வீடியோ கூட ரேர் தான் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்படி தள்ளும் பொழுது போஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ரீல்ஸ் இதுதான் நம்ம கண்ணில் படும். நம்ம எப்பவுமே ஒரு ரீல்ஸ் பார்க்க இன்ஸ்டா இல்லைன்னா ஃபேஸ்புக்கு தான் பார்ப்போம் சரிங்களா. யூடியூப் ரேராக தான். யூடியூப்க்கு ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம யூடியூப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லாங் கண்டென்ட். நம்ம எது தெரியினாலும் சரி, ஒரு குக்கிங், ஒரு டவுட், ஒரு எஜுகேஷனல் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப்பை சூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய மைண்டும் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீல்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போடுங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் நல்லாவே வியூஸ் போகுதுங்க. ரியலி நான் சும்மா டெஸ்டிங்காக ஒரு ரீல்ஸ் போட்டு பார்த்தேன். 2.8K லைக்ஸ் கிடைச்சிருக்குங்க. சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரீல்ஸ் நீங்கள் யூடியூப்லேயும் போடலாம். ஆனால் ரீல்ஸ்க்கு ஃபேமஸான இடம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் டிஃப்ரெண்ட்டு புரிஞ்சுக்குங்க சரிங்களா. இப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ டைப்பு ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி போடுறீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வீடியோ டைப் இங்கே பக்கத்தில் போடுற பாருங்கள். வீடியோ டைப் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அது வந்து கேஷுவலாக தள்ளி தள்ளி பார்ப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மினிட்லேருந்து 3 மினிட் வரைக்கும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். வீடியோ அன்லிமிட்டடாக நீங்கள் எத்தனை மணி நேரம் வேணால் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவோம். இதில் ஃபாலோவர்ஸ் வந்து அதுக்கு தனி மானிட்டைசேஷன் இருக்குது. இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் ஃபேஸ்புக்கு ஏர்னிங்க்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு, யூடியூப்க்கு தனி ஃபாலோவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு லெசனாக சொல்கிறேன் சரிங்களா. இப்போது மானிட்டைசேஷன் ஃபேஸ்புக்கு எப்படி மானிட்டைசேஷன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது லிமிட்டடாக தான் கிடைக்கும். நம்மளுடைய ரீல்ஸ்க்கு ரீல்ஸ் போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிராண்ட் ப்ரோமோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேஜ் ரீல்ஸ், நமக்கு பேஜிலேருந்து எத்தனை ரீல்ஸ் வந்து வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் கிடைக்கும் சரிங்களா. இதுவே யூடியூப் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பு, சூப்பர் தேங்கு, வாட்ச் பேஜ் ஆட்ஸு, ஷார்ட் ஃபீட் ஆட்ஸு இது எல்லாமே கிடைக்கும் சரிங்களா. ஆனால் இதுக்கு மானிட்டைசேஷன் ப்ராசஸ் வெவ்வேறு, காப்பிரைட் ரூல் வெவ்வேறு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் வெவ்வேறு. இது எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம யூடியூப் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்குமே யூடியூப் பற்றி மட்டும்தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இனி நம்ம சேனலில் ஃபேஸ்புக் பற்றி வரும், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பற்றி வரும், மோஜ் பற்றி வரும். ஸோ ஓவரால் சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோன்னே வச்சுக்கோங்களேன். நம்ம சேனல் ஸ்மால் சேனல் தான் மற்றவங்க பார்வைக்கு. பட் நம்ம சேனலுடைய ஸ்ட்ரென்த்து மீன்ஸ் ஹெல்த்துன்னு சொல்லலாம். என்னுடைய சேனலுடைய ஹெல்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆவரேஜ் வியூ டூரேஷன், கிளிக் த்ரூ ரேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது சரிங்களா. இப்போ ஃபேஸ்புக் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், டக்குன்னு மறந்துடுவீங்க. அப்படியே தள்ளிட்டே போவீங்க. ஒரு ரீல்ஸ் வரும், டக்குன்னு பார்ப்பீங்க, அப்படியே மறந்துடுவீங்க. ஆனால் யூடியூப் அப்படி கிடையாது. யூடியூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஏன்னா யூடியூப்பில் நீங்கள் தேடி போயிட்டு பார்ப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் தேடுவீங்க. தேடும் போது மறக்க மாட்டீங்க.
ஃபேஸ்புக் அப்படி இல்லை, சும்மா இப்படி 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 ஸ்கோல்டன் பண்ணிட்டு வந்தாவே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் யாருக்கு பெஸ்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து மக்கள் கேட்டாங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டருக்கு பெஸ்ட்டு. அதிக நேரம் டைம் இருக்குது, நான் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன், நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீல்ஸ் பண்ணிடலாம், ஒரு 30 செகண்ட்ஸில் பண்ணலாம், 1 மினிட்ல பண்ணலாம். ஸோ வந்து ரெண்டுமே பெட்டர் தான், இது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஃபாஸ்ட் ரீச் கிடைக்குங்க. உங்களுடைய பாப்புலாரிட்டியும் சரி, நீங்களும் சரி, ஃபேஸ்புக் வந்து பாப்புலாரிட்டி வந்து சூப்பராக கிடைக்கும். ஆனால் யூடியூப் வந்து எப்போவுமே ஸ்லோவாக தான் போகும், ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். எப்போவுமே சேனல் இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஃபேஸ்புக்குக்கும் யூடியூப்புக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் இருக்கிற வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்க்கு அந்த வீடியோவுடைய அளவு பார்த்தீங்கன்னா 16:9, ஆனால் ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா 1:1 அல்லது 9:16 அந்த மாதிரி ரேஞ்சில் போடலாம். நீங்கள் இதனுடைய அந்த அளவை, யூடியூப்புடைய அளவை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு போடக்கூடாது. ஃபேஸ்புக்குன்னு தனி அளவு இருக்குது, அது பற்றிலாம் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாமே சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேஸ்புக்குன்னு தனி மியூசிக் இருக்குது, யூடியூப்க்குன்னு தனி மியூசிக் இருக்குது. யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருந்து நீங்கள் இன்ஷாட்டில் டவுன்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ்புக்குக்கும் யூடியூப்க்கும் ஒரே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் யூடியூப்போடைய மியூசிக்கெல்லாம் வச்சு எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடிட் பண்ணிவிட்டு அதே வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கு அப்லோட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் இருக்கிற மியூசிக்ஸை எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அதுலேயும் காப்பிரைட் கிளைம் வரும், சரிங்களா? அந்த காப்பிரைட் கிளைம் வந்தால் உங்கள் சேனலுக்கு ரெவென்யூ அவங்களுக்கு போகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2026க்கான ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணுவது எப்படி அப்படின்றத அடுத்த வீடியோவை போடுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து யூடியூப் க்ரியேட் பண்ணுவது எப்படி அதை பற்றி தான் போட்டுட்ருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வந்து லைவ் போட்டு மானிட்டைசேஷன் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வாங்கலாம். லைவ் போடும்போது நீங்கள் ஒன்று கவனிக்கணும், நம்ம அன்டைம் டே டைம்னா பார்க்கவே கூடாதுங்க. இது ஒர்க் பிளேஸ். யூடியூப் என்பது ஒரு ஒர்க். நீங்கள் டே டைம்லேயும் ஒர்க் பண்ணலாம், அன்டைம்லேயும் ஒர்க் பண்ணலாம். டே டைமில் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்தியா பீப்புள் பார்ப்பாங்க, அன்டைமில் ஒர்க் பண்ணால் வெளிநாட்டு கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, USA, அரப் கண்ட்ரி, அந்த மாதிரி நாட்டில் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஒர்க்காக மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, இப்போது நான் நைட்டில் லைவ் போட்டால் அது தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது, அதை ஒர்க்காக பார்க்கணும். ஒவ்வொருத்தருமே இங்கே ஒர்க் பேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே ஜாலியாக மற்றவங்க கிட்ட பேசணும், சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற தாட்டே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம சேனலில் நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. யூடியூப், ஃபேஸ்புக் ரெண்டுமே சரிங்க, எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மேலே இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் தான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.